சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த மதுவிலக்கை உடைத்தவர் கருணாநிதி. ஏன் உடைச்சாருன்னா, எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சிட்டார். சரி, கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்காமல் தடுக்கணும். கள்ள சாராயத்தை யார் விற்க முடியும்? ஆளுங்கட்சி தான் விற்க முடியும். ஆளுங்கட்சி தான் போலீஸுக்கு மாமூல் கொடுக்க முடியும், வேற எவனும் விற்க முடியும். அப்போ சாராயம் விற்கிறவன் ஒரு அடியாள் படையை வச்சுருப்பான், போலீஸுக்கு மாமூல் கொடுப்பான், எதை வேணுமானாலும் செய்வான். இப்படிப்பட்ட ஆட்களை தமிழ்நாடு முழுக்க உருவாகி எம்ஜிஆர் மன்றங்கள் உடைக்கப்பட வேண்டும். திமுக யார் தான் சார் சாராய ஆலையை வச்சு நடத்துறது அதிகமாக? டிஆர் பாலு வச்சுருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சுருக்காரு, ராஜா வச்சுருக்காரு, டிஎம் ஜெயமுருகன் வச்சுருக்காரு. இவர்கள் எல்லாமே திமுகவுடைய. திமுக திருடி அவங்கள கூட தப்பிச்சுக்குவான், அவன் திருடி இவங்களை தப்பிச்சுக்குவான். இதுதான் திராவிட மாடல். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஊடக அமைச்சர்கள் மீது வழக்கே இல்லை? என்ன காரணம்? கட்டிங் போயிருச்சு. மக்கள் பூரா ஃபைட் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக அந்த போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஏதோ பெரியவங்க தான் குடிச்சாங்கன்னா பரவாயில்ல, இப்போ அரசு பள்ளியிலே மாணவிகள் ரொம்ப தான் படிக்கும் மாணவிகள்லாம் மது அருந்துற காட்சியெல்லாம் சமூக வலைதளத்தில் வந்துச்சு. இந்த நாடு எங்கே தான் போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்கு? எப்படி என்ன ஆக போகுது? இல்லை, இது 1970களிலிருந்து இந்த ஆட்சியாளர்களே இந்த மக்களை குடிக்க வச்சு ரசிக்கிறான். 70னா எத்தனை வருஷம் ஆச்சு? 55 வருஷம் ஆகுது. அதாவது மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த மதுவிலக்கை உடைத்தவர் கருணாநிதி. ஏன் உடைச்சாருன்னா, எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சிட்டார். சரி, கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்காமல் தடுக்கணும். எம்ஜிஆர் ரசிகர்களை எம்ஜிஆர் மன்றங்களை உடைக்கணும். இதுக்காக என்ன பண்றாரு? மதுக்கடையை மூடுறாரு. யாரு? கருணாநிதி. மதுக்கடையை மூடி எல்லாத்தையும் மதுக்கடை மூட என்ன பண்ணுவான்? பிளாக்கில் விற்பான். கள்ளசாராயத்தை யார் விற்க முடியும்? ஆளுங்கட்சி தான் விற்க முடியும். ஆளுங்கட்சி தான் போலீஸுக்கு மாமூல் கொடுக்க முடியும், வேற எவனும் விற்க முடியாது. போலீஸும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் உடைக்கப்பட வேண்டாம், எரிக்கப்பட வேண்டாம். இதுக்காக கருணாநிதி முதல்ல மது விலக்கு, சாராயமே விற்கக்கூடாதுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? கருணாநிதி எப்பவுமே நெகட்டிவா தான் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் ராஜதந்திரின்னு அவருக்கு எல்லாம் சொல்றானுங்க. அப்போ சாராயம் விற்கிறவன் ஒரு அடியாள் படையை வச்சிருப்பான், போலீஸுக்கு மாமூல் கொடுப்பான், எதை வேணுமானாலும் செய்வான். இப்படிப்பட்ட ஆட்களை தமிழ்நாடு முழுக்க உருவாகி எம்ஜிஆர் மன்றங்கள் உடைக்கப்பட வேண்டும். அப்படி நடந்துச்சு. அதுதான் மது விலக்கை எம்ஜிஆர் கொண்டு வந்தார், கருணாநிதி கொண்டு வந்தார். அப்போ அதையும் தாண்டி 77 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அது வரைக்கும் நீங்க மது விலக்கு தான். எம்ஜிஆர் ஜெயிச்ச பிறகு 77 கருணாநிதி மது விலக்கை பற்றி ஒரு பெரிய அறிக்கையை கொடுக்குறாரு. எம்ஜிஆருக்கு 80 என்ன பண்றாரு? கட்சிக்காரனுக்கு பிராந்தி கடையை திறந்து விடுறாரு. கட்சிக்காரனுக்கு அதிமுக உறுப்பினர் கார்டு இருந்தா சாராய கடை, கல்லு கடை, பிராந்தி கடை. 80களில் 6 மணி அது வரைக்கும் கள்ளச்சாராயம். கருணாநிதி ஆட்சி 77 முடிய வரைக்கும் கள்ளச்சாராயம், அப்புறம் நல்ல சாராயம். அரசு எடுத்து நடத்துது. அரசு அப்படி இல்லை. அப்போ பிராந்தி கடை தனியார் தான். சாராய கடை தனியார் தான், எல்லாம் தனியார் தான். இப்படி குடிக்க வைத்து ரசித்தவர் கருணாநிதி. காமராஜர் எல்லாத்தையும் படினார், கருணாநிதி குடினார். இப்படி தான் இந்த குடி தமிழ்நாடு முழுக்க வந்தது. அது ஜெயலலிதா வந்த பிறகு அரசே சாராயம் விற்கலாம், டாஸ்மாக். டாஸ்மாக் எம்ஜிஆர்ல சார் கொண்டு இல்லையா? ஜெயலலிதா கொண்டு வந்ததுதான் டாஸ்மார்க்கு. ஜெயலலிதா. அதாவது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும்
உண்மையாக இந்த மக்கள் மீது ஒரு பெரிய அக்கறை உள்ள அக்கறை அது கலைஞர் கருணாநிதிக்கு இருந்துச்சா? கருணாநிதி குடிக்க வச்சு ரசித்தவர் கருணாநிதி நீங்கள் சாராய கடை கள்ளுக்கடை திறக்காத ஆட்சிக்கு வந்த உடனே திறக்கிறாரு கருணாநிதி. ராஜாஜி காங்கிரஸ் கட்சியில் பெரிய ஆளுமை, கருணாநிதி வீட்டுக்கு ஆட்டோவில் ஏறி போகிறார். கொட்டுகிற மழை, இதே மாதிரி மழை பெய்யுது. போய் வேண்டாம் கருணாநிதி சாராய கடை திறந்துடாது. கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே தயசு திறந்துடாத, ஏன்னா எல்லா பேரும் குடிச்சு நாசமாக போயிடுவான் அப்படிங்கிறார். காமராஜர் என்ன பண்ணுறாரு, உயிரோடு இருக்கிறார். வைரவா கருணாநிதி போன போடுற, கருணாநிதி போய் பார்ப்போம். ராஜாஜி போனதுக்கே ராஜாஜி மகனுக்கு மந்திரிபதி கேட்டு என்ன உயிர் எடுக்கிறான்ட்டார். ராஜாஜி அப்செட் ஆகிட்டார். நான் அப்படிலாம் கேட்கவே இல்லையே. காமராஜ் இதை கேள்வி போட்டு வேண்டாம் வேண்டாம், நான் போனேன்னா வேற ஏதாவது என் மேலே பழியை போட்டுருவான், கருணாநிதி போகவே வேண்டாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களை ரசிக்க 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 வைத்து குடிக்க வைத்தவர் கருணாநிதி தான். 87 எம்ஜிஆர் போயிட்டார். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாராய கடை, கள்ளுக்கடை, பிராந்தி கடை மூடப்படவே இல்லை. ஜெயலலிதா வந்த பிறகு அரசே விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? கருணாநிதி தான். ஆனால் அரசே விற்கிறதுக்கு வந்து ஜெயலலிதா தான் வித்துட்டாங்க அப்படின்ற ஒரு அரசியலும் திமுக பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லை, திமுக பண்ணத்தான் செய்யும். ஜெயலலிதா தான் சாராய, ஜெயலலிதா முதல்ல அரசியலுக்கு முன்னாடியா கருணாநிதி முன்னாடியா? கருணாநிதி. அப்புறம் சரிப்பா, ஜெயலலிதா சாராய கடை வித்தா, கருணாநிதி வந்தோடனே சாராய கடை மூடிட வேண்டியதானே, பிராந்தி கடை மூடிட வேண்டியதானே. திமுகவில் யார் தான் சார் சாராய ஆலையை வச்சு நடத்துறது அதிகமாக? டிஆர் பாலு வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சிருக்காரு, ராஜா வச்சிருக்காரு, டிஎம் ஜெயமுருகன் வச்சிருக்காரு. இவர்கள் எல்லாமே திமுகவுடைய. அதிமுகவில் சசிகலா வச்சிருக்கு. ஒருத்தவங்க தான் வச்சிருக்காங்க. ஒரே கடை தான், அதாவது மிடாஸ் கோல்டு. மிடாஸ் கேள்வி. ஒரே கடை தான். சரி சரி. இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்துருச்சு, இப்போ மிடாஸ்ல இருந்தா எல்லாமே போகுமா இல்லை ஷேர் இருக்குமா? நீங்க அதாவது ஏடிஎம்கேலேயே ஜெயலலிதா மிடாஸ் கோல்டு, ஜெயலலிதா சசிகலாலாம் நடத்தின கம்பெனியில் எடப்பாடி கமிஷன் கொடுத்து தான் நடத்தினாங்க. ஏடிஎம்கேல சசிகலாவுடைய சாராய ஆலை யாருக்கு கமிஷன்? எடப்பாடி. இதை கமிஷன் கொடுக்கலன்னா சரக்கு விற்க முடியான்ட்டாங்க. ஒரு காலத்தில் எடப்பாடி போய் கை கட்டியிருந்தார் சசிகலாவுக்கு முன்னாடி. அப்புறம் சசிகலா போய் எடப்பாடி முன்னாடி கை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வந்த பிறகு இதற்கான தூதர் தான் கருணாஸ். புரியுதா? கருணாஸ் இந்த மிடாஸ் கோல்டு சரக்கு விற்கணும், சசிகலா உடைய சரக்கு விற்கணும் போய் எடப்பாடிட்டு பேரம் பேசிய புரோக்கர் தான் கருணாஸ். ஏன்னா கருணாஸுக்கு எம்எல்ஏ பதவி சசிகலாவுடைய திருவாடான. அப்போ நீங்க சாரா வியாபாரம். புரியுதா? இப்போ ஆளுங்கட்சி ஆட்கள் தான் முழுக்க மது ஆலை. சரி, சசிகலா அதிமுக ஒரு ஆள் வச்சிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா டிஆர் பாலுன்னு சொன்னீங்க, ஜெகத் ரட்சகன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. டிஎம் ஜெயமுருகன். கனிமொழி வச்சிருக்காங்களா? நேரடியா இல்ல, பார்ட்னரா இருக்கு. ஒரு காலத்துல மது ஒழிப்புலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே சார். அதாவது படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில். இங்க பேச்சுக்கும் செயலுக்கு சம்பந்தமே இருக்கு. அதான் திராவிட மாடல். திராவிட மாடல். அப்ப எவ்வளவு யார் இப்ப டிஆர் பாலு வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சிருக்காரு, எவ்வளவு ஷேர்? ஒரு பாதியை பிரிச்சுப்பாங்களா? இவ்வளவு சார், அதாவது இது ஒரு 1000 கோடி ரூபாய் வியாபாரம். 1000 கோடி வியாபாரம். 1000 கோடியில நீங்க ஏறக்குறைய ஒரு 200 கோடி ரூபாய் இவங்களுக்கு கமிஷன் தான். 200 கோடி. அதனால இடி ரேட்டு கூட வந்துச்சே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஈடியாவது பேடியாவது ஒன்றும் நடக்காது. ஏன்? அவர்களுக்கும் கமிஷன், ஈடிக்கும் கமிஷன். ஈடிக்கு பொறுப்பா இருக்காங்களா அமைச்சர், ஆளுங்கட்சி, அவர்களுக்கு கமிஷன். நீங்க பிஜேபிக்கு கமிஷன். அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்தது. வந்த உடனே வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி எல்லா அமைச்சருக்கு மீது வழக்கு பாய போகுது. உடனே எல்லாம் சேர்ந்தாங்க. எல்லாம் ஒரு 10,000 கோடியை சேர்த்தாங்க. யாரு? அதிமுக, திமுக 2 பேரும் சேர்த்து. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, வேல்முருகன் எல்லாம் சேர்த்து. என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆட்சி அதிமுக ஆட்சி சார், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி யார் வச்சிருக்கா? அதிமுக அமைச்சர்கள் வச்சிருக்கா, முன்னாள் அமைச்சர்கள்.
ஆட்சி போச்சு. ஆட்சி யார் வந்தா? திமுக. திமுக. யார் வழக்கு போடுவா? இவன் தான் போடுவான். திமுக. எல்லாம் வசூல் பண்ணாங்க. ஒரு 10,000 கோடி துபாயில் வச்சு பேச்சுவார்த்தை. 10,000 கோடி மொத்தமாக வாங்கிக்கிங்க. நாங்கள் திருடுறது பல லட்சம் கோடி. உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்? 10,000 கோடி திமுகவுக்கு பேசி 10,000 கோடி கொடுத்து. எப்போ? 2021 எலெக்ஷன் நடந்த டைம். எலெக்ஷன் முடிஞ்சு அதிகாரத்தில் உட்கார்ந்தோடனே ஃபர்ஸ்ட் டீலிங்க திமுகவுடைய வருமானம் எவ்வளவு? 10,000 கோடி. கொடுக்கறது யாரு? அதிமுக. ஏன் கொஞ்சம் சாப்பிடலையா? அதிமுகன்னு சொல்லுங்களேன். பாக்குற அளவுக்கு தெரியாது. அதிமுக என் பக்கமே வராத. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா? ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து இதுக்கு மேல போகுமான்னு தெரியல. என்ன வழக்கு? எஸ்பி வேலுமணியோட போட்டிருக்காங்களே, அந்த டெண்டர் வழக்கு போட்டிருக்காங்க சார். எத்தனை வருஷமாச்சு ஆட்சி? 5 வருஷம் ஆகும் போது. ஆட்சிய சும்மா சீனா போடுறது. போலீஸ்காரன் சொல்ல, டேய் தொலைச்சு பிடிச்சிருவேன் பிடிக்கவே மாட்டான். அப்பப்ப கட்டிங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதே கதை தான். அப்ப 2 பேரும் மாறி வேற இருந்தா இதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க திராவிட மாடல். திமுக திருடி அவங்கள கொடுத்து தப்பிச்சுக்குவான், அவன் திருடி இவங்கட தப்பிச்சுக்குவான். இதுதான் திராவிட மாடல். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஊடக அமைச்சர்கள் மீது வழக்கே இல்லை? என்ன காரணம்? கட்டிங் போயிருச்சு. மக்கள் பூரா ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றங்கிறான். ஒண்ணு இல்லை, ரெண்டும் அதே திருட்டு அதிகாரிகள் தான், அதே அமைச்சர். தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் மதுன்றது ஒளியவே ஒளியாதா? மதுவை ஒழிக்கவே முடியாது. அதிகமான அவன் கம்மியாகாதுன்றீங்க? வாய்ப்பே இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி சொன்னாரு, குடிகாரெல்லாம் ரொம்ப தூரம் அலையிறாயா, கஷ்டப்பட்டு அலையிறான். அதனால கல்யாண மண்டபத்திலே ஒரு பார். எங்க? கல்யாண மண்டபம் நடக்கிற ஊர்ல பசங்க குடிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா இல்லைங்க. அதாவது இது ஒரு தேசிய பானம். இது ஒரு தேசிய பானம். திராவிட பானம். தேசிய இருக்கு. திராவிட பானம். சோமபானம் சுடாபானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்து ராஜாக்கள் குடிச்சிட்டு இருப்பான். இப்ப இதுக்கு என்ன பேரு? திராவிட பானம். அப்படி கூட பேர் வச்சாலும் வைப்பாங்கன்றீங்களா? கண்டிப்பா வரும். இத குடிச்சாதாயா சொர்க்கத்துக்கு காமிக்க முடியும். எதை காமிப்போம்? சொர்க்கத்தை. ஆமா ஆமா. இவரு சொன்னார் விவேகானந்தர், 1000 இளைஞர்களை எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை காமிக்கிறேன்னார்ல. நீங்க சொல்றதுபடி பார்த்தா அடுத்த தேர்தல் அறிக்கையில இதே சொன்னாலும் சொல்லுவாங்க போலியே. நீங்க சொல்றது வீட்டுக்கு வீடு சரக்கு பார்சல்ல வந்துடும். சுகிக்கார கொண்டு வந்து கொடுத்துருவான். இப்போ ரேஷன் கடை எவ்வளவு தெரியுமா இருக்கு? 2500 கடை தான் இருக்கு. டாஸ்மார்க் கடை எவ்வளவு இருக்கு? 5500 கடை. 24/7. கோர்ட் என்ன சொல்லுது? காலையில் 12 மணிக்கு திறந்து நைட் 10 மணிக்கு மூடிடணும். 24/7 வேணா செக் பண்ணுங்க. ஒரு காந்தி நோட்டு 500 தள்ளுங்க, 2 பாட்டில் வரும். யாரு கையினே தெரியாது. ஆனா பாட்டில் மட்டும் தனியா நகர்ந்து வரும். காந்தியை மட்டும் காமிச்சிங்கன்னா சரி. அப்போ 24 மணி நேரம் சரக்கு கிடைக்குதா கிடைக்கலையா? காவல்துறை இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு, எல்லா துறையும் இருக்கு. எல்லா பாரும் லைசன்ஸ் வச்சு தான் நடக்குதா? ஆமா, எல்லா லைசன்ஸ் தான். இன்டர்நேஷனல் லைசன்ஸ், சர்வதேச லைசன்ஸ். 24 மணி நேரம் வித்துக்கலாம், 25 மணி நேரம் குடிச்சுக்கலாம். 5500 கடை யார் நடத்துறான்னா திமுக வட்ட செயலாளர் வண்டு முருகன் தான் நடத்துறான். வட்ட செயலாளர் வண்டு முருகன் தான். கட்டிங்கெல்லாம் கரெக்டா போயிருமா சார்? இன்னும் போல கடை நடக்குமா? இந்த திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா சாராய கடை ஒழிச்சு, திராவிட பானத்தை ஒழிச்சு, பிடபிள்யூ ஹைவேஸ்ல அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கு போடுவது எடுத்தால திராவிட இயக்கத்தை. ஒரு பெரியவங்க குடிச்சாலே இங்க ஏகப்பட்ட குற்ற சம்பவம் நடக்குது, கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. இப்ப பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சா டீச்சர் குத்திடுவாங்க போலியே சார். குத்தலையா இதுல சென்னையில எங்க நடந்துச்சு. அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. இனிமே குத்து அதிகமா இருக்கும் போலியே. இந்த மாதிரி சம்பவம் அதிகமாகுமே சார். இப்ப சரி, அதாவது கலெக்டர் மீட்டிங் என்ன தெரியுமா? இந்த மாதம் 20 கோடிக்கு விற்றுருக்கு, 75 கோடிக்கு விற்கணும். என்ன செய்ய போற? யார? இந்த டாஸ்மார்க் அதிகாரிகளுடைய மீட்டிங்கில் கலெக்டர் கேட்குற டிமாண்டே இதுதான். அப்போது இது திராவிட பானம், தேசிய பானம், இதை ஒழிக்கவே முடியாது. நம்ம நடப்பு அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.